இன்னைக்கு வந்து RSysLog உடைய பேசிக் கான்ஃபிகரேஷனை பற்றி பார்க்கலாம். RSysLogனா என்னன்னா நம்ம சர்வரில் வேர்லாக் மெசேஜ், வேர்லாக் செக்யூர், வேர்லாக் க்ரான், வேர்லாக் மெயில் இந்த மாதிரி நிறைய லாக் ஃபைல் இருக்கும். இது எல்லாத்தையுமே RSysLog சர்வீஸ் தான் மேனேஜ் பண்ணுது. இப்போ ரெட் ஹேட் ஃபைலில் சிஸ்லாக் அப்படி சொல்லுவோம், அதோடைய சர்வீஸ் நேமை. ரெட் ஹேட் 6 and 7ல் RSysLogனு சொல்லுவோம். இப்போ ரெட் ஹேட் 7ல் ஜர்னல் சிடிஎல்ங்கிறது ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது. இந்த சர்வீஸ் தான் சிஸ்டம்டி சம்மந்தப்பட்ட கெர்னல் அந்த மற்ற எதுவும் ட்ராக் பண்ணுது, மேனேஜ் பண்ணுது. இப்போ நம்ம வந்து ரெட் ஹேட் 7ல் 2 சர்வீஸ் மெத்தட் இருக்குது. ஒன்று RSysLog, அடுத்து வந்துட்டிங்கன்னா ஜர்னல் டி சர்வீஸ்னு இருக்குது. ஸோ நம்ம ஜர்னலை வந்து அடுத்தாப்பில் பார்க்கலாம். இப்போ RSysLog மட்டும் பார்க்கலாம். இப்போ RSysLogல நம்ம சர்வரில் லாகின் பண்ணிக்கலாம். இதோடைய சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா பேக்கேஜ் என்ன பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா RPM-QA RSysLog. இப்போ இந்த பேக்கேஜ் நமக்கு இந்த கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா இதோடைய பேக்கேஜ் டீட்டெயில் வரும். இதுதான் அதோடைய பேக்கேஜ் நேம் RSysLog-8.24. ஸோ இந்த பேக்கேஜ் நம்ம சர்வரில் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா இந்த சர்வீஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் RSysLog.service. இந்த சர்வீஸ் ரன் ஆனால் மட்டும்தான் நம்ம சர்வரில் உள்ள இந்த வேர்லாக் மெசேஜ், வேர்லாக் செக்யூர், வேர்லாக் க்ரான், வேர்லாக் மெயில் இவங்க வேறு என்னென்ன லாக்லாம் நம்ம அதில் கான்ஃபிகர் பண்ணிக்கோமோ அது எல்லாமே ரன் ஆகும். இப்போது இதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஒரு டூப்ளிகேட் செக்ஷன் எடுக்கிறேன். இதுலேயே பாருங்களேன், டெய்ல் -f வேர்லாக் மெசேஜஸ் வேர்லாக் செக்யூர். இப்போ 2 ஃபைலை வந்து நான் வந்து ரன்னிங் லாக் கொடுத்துருக்கேன். ரன் லாகில் இப்போ டூப்ளிகேட் செஷன் கொடுக்குறேன். இப்போ ரூட் யூஸராக லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ ரூட் யூஸராக லாகின் பண்ண உடனே நமக்கு வந்து லாக் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. பார்த்துட்டிங்கன்னா வேர்லாக் மெசேஜில் பாருங்கள், செஷன் ஓப்பன் ஃபார் யூடியூப் யூசர் அண்ட் செஷன் க்ளோஸ் ஃபார் யூசர் வந்துருக்குது. ஸோ அதேமாதிரி இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா சிஸ்டம் டியில் பார்த்தீங்கன்னா நியூ செஷன் ஃபார் ரூட் யூசர். இப்போ நான் அதை கேன்சல் பண்ணுறேன். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டாப் RSysLog இந்த சர்வீஸ் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் RSysLog. இப்போ அதோடைய சர்வீஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரன்னிங்கில் இல்லை. இப்போ அதே மாதிரி அந்த கமாண்டை ரன் பண்ணுறேன். டெய்ல் கமாண்ட் மூலமாக செக் பண்ணுறோம். இப்போது ரூட் யூஸராக லாகின் பண்ணுறேன். இப்போ லாக் அவுட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நம்மளுடைய லாகின் செஷன் டீட்டெயில் அந்த லாக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆனிச்சு. வேர்லாக் மெசேஜ்லையும் சரி, வேர்லாக் செக்யூர்லையும் சரி. இப்போ எதுவுமே ஸ்டோர் ஆகலை. எதுக்காகனா நம்மளுடைய சர்வீஸ் வந்து டவுனில் இருக்குது. அதனால் நம்மளுடைய லாகிங் ஃபைல் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ நான் திரும்பி டூப்ளிகேட் செஷன் எடுக்கிறேன். இப்போ சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண உடனே என்னன்னா திரும்பி லாகிங் ஃபைல் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் RSysLog. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண உடனே வேர்லாக் மெசேஜ் பார்த்தீங்க, அதுமாதிரி வேர்லாக் செக்யூரில் லாக் ஃபைல் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிட்டு. இப்போ செஷனை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிமூவிங் செஷன் வந்துட்டு அப்புறம் செஷன் க்ளோஸ்டு ஃபார் யூசர் ரூட். ஸோ இந்த சர்வீஸ் வந்து கண்டிப்பாக ரன் ஆகணும். ரன் ஆனால் தான் நம்ம வந்து அந்த அதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைலில் என்னென்ன கஸ்டமைஸ் பண்ண லாக் ஃபைலாக இருக்கோ எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். இதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ls-l/etc RSysLog.conf. இதுதான் அதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல். இப்போ இந்த ஃபைலை வியூ பண்ணி பார்க்கலாம். கேட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் இருக்கும், குளோபல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். நம்ம வந்து ரூல்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரூல்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல மெயில் டாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, RPRIV டாட் கொடுத்துருப்பாங்க, க்ரான் டாட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா டாட் ஸ்டார், டாட் இன்ஃபோ இதெல்லாம் என்னென்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிஸ் கொடுப்பாங்க. இப்போது ஃபெசிலிட்டிஸ்னால் என்ன, ப்ரியாரிட்டிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபெசிலிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா 0னா கெர்னல், 1னா யூசர், 2னா மெயில், 3னா டீமன், 4னா ஆர்த், 5னா சிஸ்லாக், 6னா எல்பி அந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 9க்கு வந்து கிரான், RPRIVக்கு வந்து 10 FTP இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஃபெசிலிட்டிஸ். இதில் நம்ம ஃபெசிலிட்டிஸ் வந்து
இந்த இடத்துல ஸ்டார்னு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அப்ளிகபிள் இருக்கும். இல்லை இந்த பார்த்துட்டிங்கன்னா ஆத் பிஆர்ஐவி டாட் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆத் பிஆர்ஐவி என்ன பண்ணும்னா ஒன்லி அது சம்மந்தப்பட்ட லாகை மட்டும் எடுத்து எதில் ஸ்டோர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா /var/log/secure. இதில் மற்ற ஃபெசிலிட்டிஸ் நம்ம சொன்னோம்ல அந்த 0லேருந்து 23 வரைக்கும் இருக்குது. இதில் உள்ள வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எதில் ஸ்டோர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா /var/log/message ஃபைலில் ஸ்டோர் பண்ணும். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். mail.none, authpriv.none, cron.none இந்த 3 வந்து ஸ்டோர் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். எதுக்காகனா இந்த 3க்கும் செப்பரேட் லாக் ஃபைல் டிஃபால்ட்டாகவே கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால தான் இது 3 வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இதில் ஸ்டோர் ஆகாது. ஏன்னா இது தனித்தனி செப்பரேட் ஃபைல் லாக் ஃபைலில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. இப்போது mail.logல பார்த்துக்கிட்டிங்கன்னா mail.starல உள்ள பார்த்தீங்கன்னா மெயில் சம்மந்தப்பட்ட எந்த லாகாக இருந்தாலும் /var/log/mail/log இதில் இருந்தால் ஸ்டோர் ஆகும். இந்த முன்னாடி ஐஃபன் எதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா பஃபர் லாகை வந்து அலோவ் பண்ணும். அது பஃபர் ரைட்டை. இப்போ அதே மாதிரி cron.star எதுன்னா பார்த்துட்டிங்கன்னா cron சம்மந்தப்பட்ட எந்த லாகாக இருந்தாலும் /var/log/cron இதில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம சொல்லிட்டோம் அது எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்குமே அந்த ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மட்டும் வேர்லாக் மெசேஜில் ஸ்டோர் பண்ணி சொல்லியிருக்கோம். ஆத் பிஆர்ஐவியில் என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரியாரிட்டியுமே இதில் செக்யூரில் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதேமாதிரி மெயிலையும் எல்லா ப்ரியாரிட்டி பார்த்துட்டிங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஹையஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா டிபக் லெவல் 7 இதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல். இன்ஃபோ வந்து 6, நோட்டீஸ் 5, வார்னிங் 4, எரர் 3, கிரிட்டிக்கல் வந்துச்சுன்னா 2, அலர்ட் வந்தால் 1, எமர்ஜென்சி வந்தால் 0. இந்த இடத்துல நம்ம ஸ்டார்னு கொடுத்துட்டோம்னா எல்லா ப்ரியாரிட்டியுமே கவர் ஆயிரும். அல்லது நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒன்று மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அதை டிபக் மட்டும் எனக்கு கேப்சர் பண்ணணும், இன்ஃபோ மட்டும் கேப்சர் பண்ணணும், நோட்டீஸ் மட்டும் கேப்சர் பண்ணணும், அல்லது வார்னிங் எரர் கிரிட்டிக்கல் அது நம்ம தனியாக செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ், அதுக்கு அடுத்து வரக்கூடியது ப்ரியாரிட்டி. ஃபெசிலிட்டிஸில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 23 ஐட்டம் இருக்குது. இதில் எது வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது அடுத்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா 7 வரைக்கும் இருக்குது. நமக்கு என்ன மாதிரி லாக் ஃபைல் தனியாக வேணும் அப்படின்னு நினைக்குமோ அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம கஸ்டமைஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். vi/etc r/syslog.conf இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். மாடியூல்ஸ் வேண்டாம், குளோபல் டெரிட்டரிஸ்லாம் டிஃபால்ட் இருக்கிறதே இருக்கட்டும். இப்போ நம்ம ரூல்ஸில் தான் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ ரூல்ஸில் போய் இப்போ வாங்க இன்ஃபோ இருக்குல்ல, இன்ஃபோவில் வந்து அதுக்கு முன்னுக்கூட்டி ஒரு டூப்ளிகேட் செஷன் எடுக்கிறேன். tail-f/var/log messages/var/log secure 2 ஃபைலை மட்டும் நான் வந்து ரன்னிங் லாகில் விட்டுருக்கேன். இப்போது ஒரு டூப்ளிகேட் செஷன் திரும்பி எடுக்கிறேன். இப்போது லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரில் மட்டும்தான் வந்திருக்கும். ஏன்னா ஆத் பிஆர்ஐவிக்கு வந்து தனியாக அதோடைய லாகை நம்ம செக்யூருக்கு ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். வேர்லாக் மெசேஜில் அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நான் இதை வந்து மாடிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்க போகிறேன் பாருங்கள். இதை கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். star.info நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்னா authpriv.none வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கோம். இப்போ எல்லா லாகுமே எனக்கு வேர்லாக் மெசேஜில் ஸ்டோர் ஆகணும்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். அதாவது இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா systemctl restart r/syslog சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ஒரு செஷன் ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேர்லாக் மெசேஜ்லேயும் ஸ்டோர் ஆகும். இப்போ பாருங்கள், நான் லாக் அவுட் பண்ணினேன். செஷன் க்ளோஸ் ஃபார் யூசர் ரூட், செஷன் க்ளோஸ் ஃபார் யூசர் ரூட் இருக்குது. அதுமாரி திரும்பி ஒரு டூப்ளிகேட் செஷன் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா pam_unix பார்த்தீங்கன்னா செஷன் ஓப்பன் ஃபார் யூசர் ரூட் அது எங்கன்னா வேர்லாக் மெசேஜில் வந்துருக்குது. அதுமாரி வேர்லாக் செக்யூர்லேயும் அதே இது அப்டேட் ஆகிருக்குது. ஆனால் வேர்லாக் செக்யூரில் pam_unix அது மட்டும் தான் இருக்குது. ஆனால் வேர்லாக் மெசேஜில் இது இப்போ அடிஷ்னலாக சில இது ஆட் ஆகிருக்கு. ஏன்னா வேர்லாக் மெசேஜில்
ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் அடிஷ்னலாக அந்த ஃபைல் வந்து நிறைய லாக் ஃபைல் இருக்கும். இப்போது நான் லாக் அவுட் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்லாக் மெசேஜ்லேயும் அந்த இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஃபார் யூசர் ரூட், செஷன் க்ளோஸ்டு ஃபார் யூசர் ரூட், செக்யூர் ஃபைலே அப்டேட் ஆகிட்டு. இப்போ இன்னும் இதை கஸ்டமைஸ் பண்ணலாம். vi.syslog கொடுக்குறேன். திரும்பி ரூல் செக்ஷன் போகிறேன். இப்போ வந்து mail.none, artprv.none, cron.none அது அதுக்குள்ளே லாக் ஃபைலுக்கே போட்டு அப்படின்னு வைக்கலாம். இப்போ நான் அதை வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போது வேர்லாக் மெசேஜில் என்ன பண்ணோம்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ்குள்ளே இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஆனால் இந்த 3க்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஸ்டோர் ஆகாது. இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து இதையும் கொடுத்துக்கலாம். ப்ரியாரிட்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 ப்ரியாரிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 8 ப்ரியாரிட்டி. அதில் இப்போ நம்ம இன்ஃபோ மட்டும்தான் இருக்குது. இப்போ டீபக் வேணும் இல்லை எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா ஸ்டார் கொடுத்துடலாம் அந்த இடத்துல. இப்போ நான் அந்த இடத்துல இன்சர்ட் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஸ்டார் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். systemctl restart or syslog. இனிமேல் எல்லா மெசேஜஸுமே வந்து அதாவது டீபக் சம்மந்தப்பட்ட மெசேஜ் எல்லா சரி அந்த மெசேஜ் எல்லாமே வரும். இதில் மாற்றுறேன். திரும்பி இப்போது ரூல்ஸ்குள்ளே போகிறேன். கமாண்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அன்கமாண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஆத்தென்டிகேஷனை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். இந்த இடத்துல இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா mail.none வேண்டாம், cron.none வேண்டாம். ஆனால் ஆத்தென்டிகேஷன் ஆத் ப்ரிவியூ வந்து வேர்லாக் மெசேஜில் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாமே டீபக்கும் வரும், இன்ஃபோ வரும், வார்னிங் வரும், அலர்ட் எல்லாமே சேர்த்து. இப்போது systemctl ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், டூப்ளிகேட் செஷன் கொடுக்குறேன். ரூட்டுக்குள்ளே பாஸ்வேர்ட். ஸோ நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செஷன் ஓப்பன் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஆத்துக்குள்ளே போகக்கூடியது. இப்போது நம்ம வேர்லாக் மெசேஜும் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இனிமேல் வந்து வேர்லாக் மெசேஜில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி தான் வேர்லாக் மெசேஜை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். அதேமாரி இப்போது வேறு ஒன்றுன்னு பார்க்கலாம். இதை டெலீட் பண்ணுறேன். டிஃபால்ட் ஆப்ஷனு போய்ட்டு இங்கே இன்ஃபோனே மாற்றிக்கலாம். இப்போது இதை காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னுக்குட்டி இன்னொன்று ஒன்று பார்க்க ls-et_var/log secure. இப்போது ஸ்டார் கொடுத்து பாருங்கள், ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஆதென்டிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் வார்னிங், டீபக், இன்ஃபோ, எரர், கிரிட்டிக்கல் எல்லாமே தனித்தனி லாகாக எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நம்ம அப்படி செட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரே ஒரு லாக் ஃபைல் தான் இருக்குது, அது வேர்லாக் செக்யூர் மட்டும் தான் இருக்குது. இப்போ நான் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன், கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லாக் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போது artprv.star வந்து வேர்லாக் செக்யூரிட்டியே போகட்டும். அதே மாதிரி டீபக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா தனியாக செப்பரேட் லாக் வேணும் அப்படிக்க போகிறோம். secure_debug. அதேமாரி இந்த இடத்துல ஸ்டார் வந்து நம்ம எல்லா ப்ரியாரிட்டியும் சொன்னோம். இப்போ டீபக் மட்டும்தான் எனக்கு வேணும், அதனால் டீபக் கொடுத்துட்டேன். அடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா இன்ஃபோ. அதேமாரி _info. அடுத்து என்ன கொடுக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா நோட்டீஸ் கொடுக்கலாம் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன லாக் வேணுமோ அந்த இதை நம்ம கொடுத்துக்கலாம். ப்ரியாரிட்டி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே ப்ரியாரிட்டிக்குள்ளே லாகில் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி வார்னிங் கொடுக்கலாம். இங்கே எந்த நேமில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே நேமில் ஒரு லாக் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிரும். இப்போ வார்னிங் இருக்குது. அடுத்து
எரர் வேணும்னா எரர் வச்சுக்கலாம். இப்போது எரருக்கு பார்த்திங்கன்னா இஆர்ஆர். அடுத்து கிரிட்டிக்கல் அதுக்கு சம்மந்தப்பட்டோம்னா கிரிட்டிக்கல் சம்மந்தப்பட்டு கொடுத்துக்கலாம். அடுத்த அலர்ட் சம்மந்தப்பட்டு வேணும்னா அலர்ட் சம்மந்தப்பட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்னென்ன வேணுமோ நம்ம அதுக்கு தந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு டீபக், இன்ஃபோ, நோட்டீஸ், வார்னிங், எரர், கிரிட்டிக்கல் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது சம்மந்தப்பட்ட லாக் ஏதாவது ஜென்ரேட் ஆனிச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட ஃபைலில் அப்டேட் ஆகிடும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போது திரும்பி எல்எஸ் ஸ்டார் கொடுத்து பாருங்கள், எதுவும் வரல. சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் ஆர் சிஸ் லாக் நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள். டீபேக் வந்துட்டு, இன்ஃபோ வந்துட்டு, நோட்டீஸ் வந்துட்டு. இதுக்கு முன்னக்கூட்டி வந்து ஒரு லாக் தான் இருந்துச்சு. இப்போது எல்லா லாகுமே வந்துட்டு இந்த வேர் லாக் செக்யூரில் எல்லா லாகுமே ஸ்டோர் ஆகும். ஏன்னா auth_priv.star ப்ரியாரிட்டி எல்லா ப்ரியாரிட்டியும் கவர் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக டீபேக் மட்டும் வரும், இதில் இன்ஃபோ மட்டும் இருக்கும், இதில் நோட்டீஸ் மட்டும் இருக்கும். அதுமாதிரி எரர், வார்னிங், கிரிட்டிக்கல்லாம் வரலன்னா இன்னும் அது சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எதுவும் ஜென்ரேட் ஆகலான்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போது வார்னிங் ஃபைல் இப்போது இருக்காது. இப்போ பாருங்கள், வார்னிங் இல்லை. நான் இப்போ ஒரு டூப்ளிகேட் செஷன் எடுக்கிறேன், ரூட் யூஸரை லாகின் பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்ட் தப்பாக அடிச்சிருக்கேன். இப்போ எரர் அடிச்சுட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் செஷனை. இப்போ வார்னிங் இருந்திருக்கும். இப்போ வார்னிங் வரல. ஓகே, இன்னொரு செஷன் எடுக்கிறேன். ஸ்விட்ச் டு யூசர் 1 லாகின் பண்ணுறேன். இப்போது யூசர் 1 வந்து ட்ரை பண்ணி லாகின் பண்ணுறாரு. பாஸ்வேர்ட் தப்பாக அடிச்சுக்கோங்க, ஸ்விட்ச் யூசர் பண்ண முடியல. இப்போ ஃபெயிலியர் வந்துட்டு இப்போ வார்னிங் வந்துருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். வார்னிங் வரல. ஸோ வார்னிங் அதாவது அந்த சம்மந்தப்பட்ட மெசேஜ் ஏதாவது வந்தால் மட்டும்தான் அந்த லாக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், க்ரியேட் ஆகும், அதில் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வார்னிங் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண உடனே வார்னிங் லாக் வந்து க்ரியேட் ஆகிட்டு. இப்போ இந்த லாக் ஃபைலை செக் பண்ணி பார்க்கலாம் தான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு நோ ஓல்டு பாஸ்வேர்டு வாஸ் என்டர்ட். இப்போ நோட்டீஸில் இந்த லாக் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. நோட்டீஸில் என்ன லாக் இருக்கும்னா நோட்டீஸ் சம்மந்தப்பட்ட லாக் தான் இருக்கும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஃபார் ரூட். அதேமாதிரி இன்ஃபோவில் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கவர் ஆகும். ஸோ டெய்ல்னால் லாஸ்ட்டு 10 லைனை மட்டும் விசிபிள் பண்ணி காட்டும். அதான் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பாஸ்வேர்ட் ஃபார் ரூட், அப்புறம் செஷன் க்ளோஸ்டு, பாஸ்வேர்ட் சேஞ்சு. டீபேக்கில் டீபேக் சம்மந்தப்பட்ட லாக்லாம் இருக்கும். ஸோ நம்ம இப்படி தான் வந்து ஒரு இதை நம்ம வந்து செக் பண்ணுறோம். அதாவது ஒரு நமக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டைமில் வந்து லாக் வந்து எப்படி நம்ம ரன் லாக் கொடுக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், டெய்ல் -f. இப்போது இதில் பாருங்கள், நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணால் வார்னிங்கில் அப்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். மற்ற லாக்லாம் இதில் ஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போது திரும்பி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வார்னிங் உள்ளது வார்னிங்கில் ஸ்டோர் ஆகிருக்குது. அதுமாதிரி பாஸ்வேர்ட் சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் ஆகிருக்குது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ திரும்பி vi/etc r syslog.conf இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். இது போக இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு ஏதாவது வேணும்னா கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து mail.star கொடுத்துருக்கோம். இதில் நம்ம ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணிக்கலாம். இப்போது மெயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது எரர் மெசேஜ் வருதுன்னா எரரை மட்டும் தனியாக ஒரு ட்ராக் பண்ணி எடுக்கலாம் தான் எடுக்கலாம். இந்த இடத்துல நம்ம மாற்றிக்கலாம். ப்ரியாரிட்டி வந்து ERR கொடுத்துக்கோங்க. ஸோ அதுமாரி க்ரானில் மாற்றணும்னு நினச்சிட்டிங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ரியாரிட்டி வேணுமோ அந்த ப்ரியாரிட்டி செட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரியாரிட்டி நம்பர் கூட நம்ம செட் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். இப்போ டீபக் வந்து 7 சொல்லியிருக்கோம், இங்கே 7 கூட கொடுத்துக்கலாம். 7னா டீபக்னு அர்த்தம். ஆனால் பெரும்பாலும் நம்ம வந்து நியூமெரிக் வேல்யூ கொடுத்தா
மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டீபக்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து கேரக்டராகவே கொடுக்க பயிற்சி பண்ணலாம். இப்போ நான் டீபக்னு கொடுத்துட்டேன். டீபக் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேர் லாக் cron _ debug இதில் போய் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா இருந்தால் சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வேர் லாக் cron இதோடைய இப்போதைக்கு cron வந்து ஒன்று தான் இருக்குது, வேறு வரல. சப்போஸ் டீபக் லாக் வந்தால் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து நம்ம ஏதாவது நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணிட்டோம்னா அதில் ஜென்ரேட் ஆகிரும். இப்போ வேர் லாக் செக்யூரை பாருங்கள். செக்யூரில் மட்டும் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணோம். அதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணோம். ஆனால் இவ்வளோ லாக் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் cronல நம்ம எனேபிள் பண்ண வரலைன்னா எப்போ அந்த டீபக் மோடு ஏதாவது வருதோ அப்போ தான் அந்த லாக் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இப்போது நம்ம இந்த லாக் ஃபைல்லாம் இருக்குது. ஆனால் இந்த லாக் ஃபைலுடைய நம்ம சர்வரில் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். நம்ம எப்படியே விட்டுட்டோம்னா லாக் ஃபைல் வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு பர்டிகுலர் செர்டன் டைம் வரைக்கும் அல்லது ஒரு பர்டிகுலர் சைஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அல்லது வீக்லி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லாக் ரொட்டேட்னு ஒரு சர்வீஸ் பண்ணுது. நம்ம லாக் ரொட்டேட்டை அடுத்தால தனியாக பார்க்கலாம். ஆனால் சும்மா பேசிக்காக மட்டும் சொல்கிறேன். இது லாக் ரொட்டேட் வந்து அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cd/etc log rotate.d இந்த லொக்கேஷனில் போங்க. இந்த லொக்கேஷனில் எல்லா லாக் ஃபைலுக்கும் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ஃபைல் இருக்கும். இப்போது நம்ம சிஸ்லாக் ஆர்சிஸ்லாக் தான் மேனேஜ் பண்ணுறதுனால ஆர்சிஸ்லாக்னே தனியாக செப்பரேட்டாக ஒரு லாக் ஃபைல் ஒன்று இருக்குது. அதாவது இந்த லாக் ரொட்டேட் ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ஃபைலில் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வேர்லாக் cron, வேர்லாக் மெயில், வேர்லாக் மெசேஜ், வேர்லாக் செக்யூர், வேர்லாக் ஸ்பூலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஓகே அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது ஃபைல் இல்லாட்டா ஓகே, அப்புறம் சேட் ஸ்கிரிப்ட், போஸ்ட் ரொட்டேட் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வரக்கூடியது. அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா cat/etc log rotate.conf. இப்போது பார்த்துட்டிங்கன்னா வீக்லி இது ரொட்டேட் பண்ணும், அப்புறம் க்ரியேட் பண்ணும், அப்புறம் டேட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும், கம்பஸ் கொடுக்கும். ஸோ நம்ம இதை வந்து அடுத்த டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா எப்படி இதை ஆட் பண்ணலாம் சொல்லி மட்டும் பார்க்குறேன். இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம வந்து வேர்லாக் செக்யூர் ஸ்டார். ஸோ இந்த இப்போ டிஃபால்ட்டாக உள்ளது மட்டும்தான் இந்த சிஸ்லாகில் இருக்கும். நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த என்ட்ரியும் இதில் போய் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம vi syslog இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோமோ எல்லாத்தையுமே கொடுத்தோம்னா அந்த ஃபைலும் லாக் ரொட்டேட் நடக்கும். இப்போ இன்ஃபோ கொடுத்துருந்தோம், அதேமாதிரி டீபக் கொடுத்துருந்தோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எரர் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் லாக் ரொட்டேட் நடக்கும்போது இதில் கொடுத்த லாக் ஃபைல்ஸும் லாக் ரொட்டேட் நடக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக உள்ளது மட்டும்தான் இருக்கும். நம்ம அடிஷ்னலாக கஸ்டமைஸ் பண்ணது இருக்காது. அந்த என்ட்ரியை நம்ம வந்து இந்த சிஸ்லாகில் ஆட் பண்ணணும். லாக் ரொட்டேட் என்ன பண்ணணும்னா இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ரன் பண்ணும். ஸோ அப்போது வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது அந்த நம்ம ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபைல் வரும். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு ஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சிஸ்லாக் வந்து என்னென்னா இந்த லாக் ரொட்டேட் உள்ள சிஸ்லாக் வந்து நம்ம லாக் ரொட்டேட் பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷன் ஃபைல். இந்த ஃபைலை வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது ஒரு லாக் இருந்தாலும் நம்ம வந்து அதுவும் ஆர்சிஸ்லாகில் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதேமாரி ஆர்சிஸ்லாகில் உள்ள இன்னொரு ஒரு லாக் ஃபைலை சென்ட்ரலைஸ் லாக் ஃபைலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. நம்ம இப்போ பார்த்தது பேசிக் லெவல் தான். இது போக man/etc rsyslog.conf ஃபைல் இந்த இதை மேன் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதை பார்த்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா மாடல்ஸ்னால் என்ன, குளோபல் டெரிவேட்டிவ்னா என்ன, அப்புறம் ரூல்ஸில் என்னென்னலாம் கொடுக்கலாம், மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இப்போது வேர்லாக் பூட் வந்து பூட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கும்.